1/4 கிலோ மட்டனில் நம்ம எப்படி மட்டன் குழம்பு வச்சுருக்கோங்கிறது தாங்க இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். எங்கள் ஊர்லலாம் சரியான மழை, அதனால் நல்ல கோல்டு. ஒரு 2-3 நாளாக சரியான காய்ச்சல். இன்றைக்கி தான் கொஞ்சம் ஒரு 50% உடம்பு ரெக்கவர் ஆகிருக்கு. ஒரு சின்ன குக்கரில் 1/4 கிலோ வேக வைக்கிற அளவுக்கு இருக்கிற குக்கர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க தாளிக்கிறதுக்கு. அதில் பட்டை, கிராம்பு, கொஞ்சம் அந்த கல்பாசி எல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயமும் ஜீரகமும் அது கூட 2 தக்காளியும் சேர்த்து 1-2 அரைச்சி அது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி போடும் பொழுது வெங்காயம் தக்காளி வதக்கி போடுறத விட ஒரு பல்ஸ் மோடில் விட்டு 2-3 சுற்றி போட்டிங்கன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும். குழம்பு நல்லாவும் இருக்கும், டேஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை பெரிய வெங்காயம் இருக்குதோ எந்த வெங்காயமோ பொடியாக கட் பண்ணி அது கூட ஜீரகம் 2 தக்காளி போட்டு சேர்த்து 1-2 அரைச்சி அதில் போட்டுடலாங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். அதில் இப்போ நல்லா கழுவி வச்ச மட்டனை அது கூட சேர்த்துக்கிறோம். கூடவே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா பவுட்ரு, உப்பு, எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா குக் ஆகட்டும். இப்போ அந்த மிளகாத்தூள் வாடையெல்லாம் போயிருக்கும், எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த நேரத்தில் குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து மல்லி புதினா ஆட் பண்ணி நம்ம ஒரு 5 அல்லது 6 விசில் விட்டுறலாங்க. இப்போ தேங்காவோட பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். தட்டிவிடுங்க. சில ஃபங்க்ஷன்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் வீடுகள்லையுமே வந்து கிடா வெட்டி சாமி கும்பிட்றது, இல்லை ஏதாவது விருந்துன்னு சொல்லிட்டு மாஸ்டர் கூப்பிட்டு சமைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா முந்திரி சேர்ப்பாங்க. டேஸ்ட்டுக்கும் திக்னஸுக்கெல்லாம் சேர்த்து முந்திரி சேர்ப்பாங்க அரைக்கிறது. அது பார்த்திங்கன்னா ஆட்டுக்கறியில் முந்திரி சேர்த்து முந்திரியே கொஞ்சம் ப்ரெஷர் தான். ஆட்டுக்கறியில் முந்திரி சேர்த்து சமைக்கும் பொழுது இன்னும் ரொம்ப படபடப்பாக இருக்கும் அதை சாப்பிட்ட உடனேயே. அதனால் முந்திரி சேர்க்காமல் மட்டன் சேர்த்திங்கன்னா வெறும் பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் என்னோடய ஏஜ் 53, என் ஏஜுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிறேன். மற்றவங்கெல்லாம் தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க, கோவப்படாதீங்க. டே டைமில் மட்டன் சாப்பிடுங்க. சிக்கன் கூட நீங்கள் வந்து நைட் டைமில் சாப்பிட்லாம். டே டைமில் மட்டும் மட்டன் சாப்பிட்டுக்கோங்க. நைட் டைமில் சாப்பிட்டிங்கன்னா டைஜஷனுக்கு ஒரு எபவ் 50 கிட்ட சொல்கிறேன், 50க்கு மேலே அவங்களுக்கெல்லாம் வந்து செரிமான கோளாறு வந்துடும். அதனால் அந்த மாதிரி ஏஜ் இருக்கிறவங்க டே டைமில் சாப்பிட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா வெந்துருச்சு. அழகாக மறுபடியும் ஒரு தாளிப்பு அதில் கொடுத்துருக்கோம். வெங்காயம், கருவேப்பிலை, சோம்பு எல்லாம் சேர்த்தி அதில் நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், நான் அது சிக்கனுக்கும் சேர்த்து நிறையா அரைச்சிருக்கேங்க, அதில் பாதி எடுத்து இதில் போட்டு நல்லா ஒரு கொதிக்க விட போகிறோம். ஒரு விசில் வந்துருச்சுனாலே போதும், ஏன்னா மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப திக்னஸாகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது. ஒரு வேலைக்கு தகுந்த மாதிரியான ஒரு குழம்பு ரெடி பண்ணிட்டோங்க. நம்ம அடிக்கடி வைக்கிற பக்குவம் இதுதாங்க. இந்த ஸ்டைலில் தான் நம்ம செய்வோம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.